வணக்கம் நண்பர்களே. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை காலையிலே ஆரம்பிக்கிறது. 29ஆம் தேதி முதலாவது போட்டி, வருகிற பிப்ரவரி 6ஆம் தேதி இரண்டாவது போட்டி. இன்றைய நாளும் இந்த காணொளியிலே ஏற்கனவே நான் முதல் காணொளி 2 நாடுகளுக்கு இடையிலான டெஸ்ட் வரலாற்றை பற்றியும், வான் முரளிதரன் தொடர் எவ்வாறு ஆரம்பித்தது, அதன் பின்னணி என்ன, இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால டெஸ்ட் மோதல்கள், நட்பு மற்றும் சரித்திரங்கள், சாதனைகளை பற்றி பகிர்ந்திருந்தேன். இந்த காணொளி நாளை முதல் ஆரம்பிக்க போகின்ற டெஸ்ட் தொடர் பற்றிய ஒரு முன்னோட்டம், முக்கியமாக நாளை ஆரம்பிக்கின்ற முதலாவது டெஸ்ட் போட்டி பற்றிய ஒரு முன்னோட்டமாக அமைய போகிறது. வான் முரளிதரன் பெயரோடு ஆடப்படுகின்ற இந்த கிண்ணத்தின் மீள் அறிமுகம் இந்த நாளில் காலி சர்வதேச மைதானம் வான் முரளிதரன் கிண்ணம் என்று பெயரிடப்பட்டு 2007-8 பருவகாலத்தில் ஆரம்பித்த பிறகு இதுவரைக்கும் 6 தடவை ஒரு தடவை வெற்றி தோல்வியற்ற முடிவும், ஒரு தடவை இலங்கையும் இந்த கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. இலங்கை இறுதியாக இந்த கிண்ணத்தை கைப்பற்றியது மேத்யூஸின் தலைமையில் 3-0 என்று வழித்து துளைத்து இலங்கையிலே வைத்து வென்ற நேரத்தில் அப்போது ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலிய அணியின் தலைவர். என்றாலும் 2018-19 பருவகாலத்தில் ஆஸ்திரேலியாவிலே வைத்து மீண்டும் 2-0 என்று ஆஸ்திரேலியா வென்ற பிறகு கிண்ணம் இப்பொழுது ஆஸ்திரேலியா வசம். கடந்த முறை வெற்றி தோல்வியற்ற முடிவாக தொடர் முடிவுற்ற போதிலும் கூட கிண்ணத்தை ஏற்கனவே வென்றிருக்கின்ற ஆஸ்திரேலிய அணிக்கு இந்த வான் முரளிதரன் கிண்ணம் மீண்டும் வசப்பட்டது. எனவேதான் இந்த நாளின் புகைப்படங்களில் ஸ்டீவ் ஸ்மித் அந்த கிண்ணத்தை தாங்கி வந்திருந்தார். இம்முறை இலங்கை 1-0 இல்லாவிட்டால் 2-0 என்று வென்றால் மட்டுமே வான் முரளிதரன் கிண்ணத்தை மீண்டும் இலங்கை கைப்பற்றலாம். கடந்த முறை ஆஸ்திரேலியா இலங்கைக்கு வந்திருந்த நேரம் இலங்கையிலே அதுவரை காணாத மிக பெரும் போராட்டம் வெடித்திருந்தது. மின்சார துண்டிப்பு அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் சமாளித்துக் கொண்டது ஆஸ்திரேலியா. 96ஆம் ஆண்டு இலங்கைக்கு வரமாட்டோம் என்று விடாப்பிடியாக நின்ற ஆஸ்திரேலியாவா இது என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டோம். அவர்களுக்கு மிகப்பெரிய மனப்பூர்வமான வரவேற்பை வழங்கியிருந்தோம். ஏன், இறுதி ஒருநாள் சர்வதேச போட்டியின் போது அனைவரும் மஞ்சள் நிற சீருடை அணிந்து சென்று மைதானத்துக்கே சென்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருந்தோம். ஒரு நிகழ்ச்சியான தருணமாக அது இருந்தது. பேட் கமின்ஸ் இலங்கையர்களின் இதயங்களை வென்று போயிருந்தார். ஷேன் மோன் முன்பு இலங்கைக்கு வில்லனாக இருந்து பிறகு எப்படி கதாநாயகனாக மாறினார், சுனாமியின் போது எப்படி சுனாமி நடந்து முடிந்த பிறகு அந்த அழிந்து போன காலி மைதானத்தையும் செய்வதறியாத என்ற இடம் தலைமுறையினரையும் அவர் எவ்வாறு தன்னுடைய உதவிகள் மூலமாக கவர்ந்தார் என்பது இதற்கு முந்தைய காணொளியில் இந்த வான் முரளிதரன் தொடர் பற்றி, வரலாறுகளை பற்றி நான் உங்களுக்கு சுவையாக சொன்ன பல்வேறு விடயங்களின் போது சொல்லியிருந்தேன். அதுபோல பேட் கமின்ஸ் தன்னுடைய குழுவினரோடு கடந்த சுற்றுலாவின் போது 2022ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து இலங்கையின் மக்களின் அன்பை வென்று சென்றார். அதிலும் மிக முக்கியமாக ஒரு புகைப்படம் ஒன்று மிக பிரபலம். ஒரு இரவு உணவுக்கு போயிருக்கின்றார்கள், விருந்தகம் ஒன்றுக்கு. அங்கே கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை. மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்திலே சாப்பிட்டு விட்டு போனார்கள், எந்த விதமான குறையும் இல்லாமல். எங்களை பார்க்க வருகின்ற மக்கள் என்னத்தை அனுபவிக்கின்றார்களோ அதை நாங்கள் அனுபவிக்க தயார், இதுதான் பேட் கமின்ஸ் சொன்னது. அந்த தொடர் 1-1 என்று நிறைவுற்றது. முதல் போட்டியிலே இலங்கைக்கு படுதோல்வி. இலங்கை அணி உடனடியாக என்ன செய்தது, 2வது போட்டிக்கு 3 மாற்றங்களை கொண்டு வந்தது. 3 பேர் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். முதலாவது போட்டியில் இலங்கை அணி ஆடிய வேளையில் இலங்கை அணி 3 சுழல் பந்து வீச்சாளர்களும் அசித் பெர்னாண்டோடும் களமிறங்கியிருந்தது. அந்த 3 பேர் ரமேஷ் மெண்டிஸ், ஜெஃப்ரி வேண்டஸே மற்றும் லசித் எம்புல்தனியன். அசித் பெர்னாண்டோ தான் ஒரே ஒரு வேக பந்து வீச்சாளராக களமிறங்கியிருந்தார். 2வது போட்டி உடனடியாக இலங்கை மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. முதலாவது போட்டியில் ஜெஃப்ரி வேண்டஸை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். 2வது போட்டி இலங்கை அணி தடாலடியாக 3 மாற்றங்களை செய்தது. அந்த 3 மாற்றங்களும் சுழல் பந்து வீச்சு மாற்றங்களாக இருந்தன. அதுபோல 3 பேருக்கு ஒரேடியாக அறிமுகத்தையும் கொடுத்திருந்தது. இலங்கை எப்படியாவது வென்றையாக வேண்டும் என்ற போட்டியாக அந்த போட்டி அமைந்திருந்தது. மஹேஷ் தீக்ஷண, பிரபாத் ஜெயசூரிய, 3ஆம் அவர் இப்போது எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் விருதை வென்றுகின்ற கமிந்து மெண்டிஸ், 3 பேரும் அறிமுகமானார்கள் ஒரே நேரத்தில் அந்த போட்டியில். இலங்கை அணி அபாரமான வெற்றி, இன்னிங்ஸினால் வெற்றி. சந்திமாலின் இரட்டைச்சதம், அதுபோல பிரபாத் ஜெயசூரியவின் 2 இன்னிங்ஸிலும் 6 விக்கெட்டுகள் என்று சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டது. கமிந்து மெண்டிஸ் தன்னுடைய அறிமுகத்தின் போது அரைச்சதத்தோடு அறிமுகமாகிறார். மஹேஷ் தீக்ஷண மட்டும்தான் அதற்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளில் தெரிவு செய்யப்பட முடியாத அளவுக்கு அவ்வளவு பந்து வீச்சு பெரிதாக பிரகாசித்திருக்கவில்லை. ஆனால் இலங்கை அணிக்கு ஒரு புதிய நட்சத்திரம் கிடைத்திருந்தார் அந்த தொடர் மூலமாக. அந்த தொடரை பொறுத்தவரையில் முதல் இன்னிங்ஸில் மானஸ் லபிஷேனும் ஸ்டீவ் ஸ்மித்தும் சதமடித்திருந்தார்கள். 2ஆம் டெஸ்ட் போட்டியின் முதலாம் இன்னிங்ஸில் கேமரன் கிரீன் முதல் போட்டியின் கதாநாயகனாக மாறியிருந்தார். நேத்தன் லாயன் 9 விக்கெட்டுகளை எடுத்து கேமரன் கிரீனின் துடுப்பாட்டம் ஆஸ்திரேலிய அணிக்கு உதவி இருந்தது. எனவே இதையெல்லாம் கடந்த தொடரின் போது எங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள். இந்த தொடர் இன்னும் எங்களுக்கு என்னென்ன விடயங்களை கொண்டு வரப்போகிறது, யார் யாரை புதிய கதாநாயகர்களாக கொண்டு வரப்போகிறது என்று பார்த்திருக்கிறோம். சில பேரது ஓய்வு, சில பேருக்கு இலங்கையிலே இறுதி டெஸ்ட் போட்டியாக இது அமையும் என்று பல்வேறு விடயங்கள். நேத்தன் லாயன் இலங்கையிலே வைத்துதான் 2011ஆம் ஆண்டு அறிமுகமானார். சங்கக்கார அவருடைய முதலாவது விக்கெட் இதே காலி மைதானத்தில். காலி என்பது அவர்களுக்கும் மறக்க முடியாத நினைவுகளை கொண்டு வந்திருக்கும். ஸ்மித்தின் கடந்த வருட சதம், மானஸ் லபிஷேன் தான் பெற்றுக்கொண்ட மிகச் சவாலான சதங்களில் ஒன்று என்று அதை சொன்னது.
பேட் கமின்ஸுக்கும் இந்த ஆடுகளம், இந்த மைதானம் மிகச் சிறப்பான. இம்முறை அவர் வரவில்லை, அவருக்கு பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் தலைமை தாங்கி வருகிறார். சுழல் பந்து வீச்சு ஆடுகளத்திலே விக்கெட்டுகளை எடுத்து கலக்கிய ஸ்டாக்குக்கும் இந்த மைதானம் மறக்க முடியாது. எனவே ஆஸ்திரேலியர்களும் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு புதிய மைதானம் கிடையாது. ஆனால் நிச்சயமாக காலி மைதானம் ஆஸ்திரேலியர்களுக்கு சுழல் சவாலை வழங்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். இங்கே வைத்து அவர்கள் வென்றும் இருக்கின்றார்கள். கடந்த முறையும் ஒரு வெற்றி. எனவே ஆடுகளத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்ட நேத்தன் லாயனும் ஸ்டீவ் ஸ்மித்தும் அவர்களது அணியோடு பயணிக்கின்ற தேர்வாளரான டோனி டெரோ மீதும் சேர்ந்து இன்றைய நாளில் மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆடுகளம் எப்படி இருக்கும் என்று. இலங்கை சில வேளைகளில் நாளைய தினம் 2 சுழல் பந்து வீச்சாரோடு களமிறங்கும். ஆனால் ஆஸ்திரேலியா 3 சுழல் பந்து வீச்சாரோடு களமிறங்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் 2 சுழல் பந்து வீச்சார்கள் 2 வேக பந்து வீச்சாரோடு ஆடுவது பொருத்தமானது என்று இலங்கை கருதுகிறது. ஆஸ்திரேலியா இன்று மாலை வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் 3 சுழல் பந்து வீச்சாளரை கொண்டு வரலாமா என்று யோசிக்கிறது. அவ்வளவு துணிச்சல். பியூ வெப்சரின் மிதவேக பந்து வீச்சம் இருப்பதன் காரணமாக தாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். ஒரு வேக பந்து வீச்சாளர், ஒரு பிரதான வேக பந்து வீச்சாளரோடு 3 சுழல் பந்து வீச்சாளரோடு ஆடினால் கூட சமாளித்துக் கொள்ளலாம் என்று ஆஸ்திரேலியா யோசிப்பதாக ஒரு தகவல். இலங்கையை பொறுத்தவரையில் பிரபா ஜெயசூரியவும் அவரோடு நிஷான் பீரிஸும் இருந்தால் போதும். தனஞ்செடி சில்வாவின் பகுதி நேர பந்து வீச்சு கமிந்து மெண்டிஸையும் பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். எனவே அப்படி சமாளிக்கலாம். அதுபோல வேக பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளமாக முதல் 2 நாட்கள் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இலங்கை அணியின் தலைவர் தனஞ்செடி சில்வா ஆடுகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விடயமாக ரசிகர்களுக்கு இருக்க, தனஞ்செடி சில்வா சொல்கின்றார், இது துடுப்பாட்ட வீரர்களுக்கு முதல் நாளும் 2ஆம் நாளும் சாதகத்தை வழங்கும். அதுக்கு பிறகு படிப்படியாக சுழல ஆரம்பிக்கும் என்று. இதுபோல இந்த தொடர் சில முக்கியமான மைல் கற்களை கொண்டு வரக்கூடிய தொடராக அமைய போகிறது. தொடர் முதல் போட்டி ஸ்டீவ் ஸ்மித்துக்கு 10,000 ஓட்டங்களை கொடுக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. அவ்வாறு 10,000 ஓட்டங்களை அவர் பெற்றுக்கொண்டால் ஆஸ்திரேலியா சார்பாக 10,000 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட 4வது வீரராக அவர் மாறுவார். இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா சார்பாக அலன் பார்டர், ஸ்டீவோ, ரிக்கி பாண்டிங் ஆகியோர் 10,000 டெஸ்ட் ஓட்டங்களை கடந்தவர்கள். இதுபோல 2வது போட்டி இலங்கையின் முன்னாள் அணித் தலைவர் திமுத் கருணாரத்னவின் 100வது டெஸ்ட் போட்டியாக அமைய போகிறது. இப்போதைக்கு 98 போட்டிகளோடு அவர் காத்திருக்கிறார். இதுவேளை பிரபா ஜெயசூரிய அவருக்கு மனது மறக்காத ஒரு மைதானம் இந்த மைதானம். இந்த மைதானத்திலே அவர் அறிமுகமான வேளையிலே 2 இன்னிங்ஸிலும் 6 விக்கெட்டுகளாக 12 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இந்த காலி சர்வதேச மைதானத்தில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக இருப்பவர் முத்தையா முரளிதரன் தான். 100 விக்கெட்டுகளை தாண்டி 2 பேரில் ஒருவர் அவர். 111 விக்கெட்டுகள் முரளிதரன். ரங்கநகர் 102 விக்கெட்டுகள். 3ஆம் இடத்தில் இருக்கின்றார் பிரபா ஜெயசூரிய. இதுவரைக்கும் தான் ஆடிய வெறும் 8 போட்டிகளில் 71 விக்கெட்டுகளை எடுத்து முரளி, ரங்கநகர் ஆகியோரின் சாதனையை முறியடிக்க தான் காத்திருப்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காலி டெஸ்ட் மைதானத்தில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டோரை பொறுத்தவரையில் முரளிதரன், ரங்கநகர், பிரபா ஜெயசூரிய இலங்கையின் 3 முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர்களோடு 4ஆம் இடத்தில் இருப்பவர் ரமேஷ் மெண்டிஸ் 11 போட்டிகளில் 62 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றனர். டில்ருவான் பெர்ரா 10 போட்டிகளில் 63 விக்கெட்டுகள். லசித் எம்புல்தனிய 6 போட்டிகளில் 32 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதுபோல சமிந்தவா, சனத் ஜெயசூரிய, அஜந்த மெண்டிஸ் என்று இலங்கையர்கள் அப்படியே வரிசையாக வரும்போது வெளிநாட்டவராக முதலில் வருபவர் நேத்தன் லாயன். நேத்தன் லாயன் இங்கே ஆடியிருக்கின்ற 4 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். அதிலே முக்கியமானது நாங்கள் கொஞ்சம் கவலையோடும் கவனத்தோடும் நோக்க வேண்டியது, இறுதியாக ஆடிய போட்டியில் காலி மைதானத்தில் 9 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் நேத்தன் லாயன். இம்முறை ஆடப்போடும் இந்த போட்டிகளில் நேத்தன் லாயன் அனுபவம் வாய்ந்த வீரராக, பிரபா ஜெயசூரியவை விட இந்த மைதானத்தில் அனுபவம் வாய்ந்த வீரராக ஆடப்போகிறார். அவருக்கு முதல் ஆட ஆரம்பித்தார். ஆனால் இப்பொழுது பிரபா ஜெயசூரிய இங்கே 8 போட்டிகளை ஆடிவிட்டார். 2 போட்டிகளும் காலி மைதானத்தில் இடம்பெற போகிறது என்பது துடுப்பாட்ட வீரர்களுக்கும் மிக பெரும் சவாலாக இருக்கும். இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவை இன்னும் ஆஸ்திரேலிய மண்ணில் வைத்து இலங்கை ஒரு டெஸ்ட் போட்டியில் தானும் வீழ்த்தவில்லை. ஆனால் இலங்கையில் வைத்து இலங்கையின் ஆதிக்கம் ஒரு தடவை 3-0 என்று வீழ்த்தியிருந்தது. 2016ஆம் ஆண்டு சரித்திரபூர்வமான ஒரு தொடர் வெற்றியாக இலங்கைக்கு அமைந்தது. கடந்த முறை 1-1 என சமப்படுத்திக் கொண்டது. இலங்கையில் வைத்து கூட இலங்கையால் இன்னும் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போகிறது. இம்முறை இடம்பெறுகின்ற 2 போட்டிகளில் வென்றால்தான் இலங்கையால் ஆஸ்திரேலியா இலங்கையிலே வைத்து வென்ற அளவுக்கு சமன் செய்ய முடியும். இலங்கையில் இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை 5 போட்டிகளை வென்றிருக்கு, ஆஸ்திரேலியா 7 போட்டிகளை வென்றிருக்கிறது. வெளிநாட்டை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா 13 வெற்றிகள், இலங்கைக்கு இதுவரை எந்த ஒரு வெற்றிகளும் கிடையாது. எனவே இம்முறை எப்படியாவது இலங்கையிலே வைத்து இந்த 2 போட்டிகளையும் வென்று ஆஸ்திரேலியாவை சமன் செய்ய வேண்டும் என்று இலங்கை மிக தீவிரமாக இருக்கும். இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இலங்கையில் இடம்பெறுகின்ற தொடரும் போது சர்ச்சைகளுக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கும் குறைவே இருக்காது. 92ஆம் ஆண்டு அலன் பார்டரின் தலைமையில் ஷேன் வார்ன் வந்து தன்னை நிரூபித்ததிலிருந்து 99ஆம் ஆண்டு ஸ்டீவோவும் கிலஸ்பியும் மோதிக்கொண்டு மூக்குடைப்பட்டது, காலுடைப்பட்டது போன்ற சம்பவங்கள் இருந்து, கடந்த முறை மின்சாரம் இல்லாத காலத்திலே பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியா வந்ததிலிருந்து பல விடயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பார்டர் கவஸ்கர் தொடர் வெற்றிக்கு பிறகு உற்சாகமாக வருகின்ற ஆஸ்திரேலியா இம்முறை அடுத்து வரப்போகின்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னதாக தான் ஆடப்போகின்ற 2 போட்டிகளுக்காக தன்னை தயார் செய்து கொண்டு வருகிறது. தன்னுடைய அடுத்த கட்டத்தை பற்றி ஆஸ்திரேலியா சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமான மாற்றமாக நாளைய அணி அறிவிப்பிலே தங்களது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக
இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் அறிமுகமான வேளையில் அதிரடியாக ஆடி கலக்கி விராட் கோலியோடு மோதல் சம்பவத்திலும் பரபரப்பான பும்ராவையை போட்டு வெடுத்து விளாசிய சாம் கான்ஸ்டாஸை ஆரம்ப துடுப்பாடு வீரர் இடத்திலிருந்து அகற்றிவிட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கான இடத்தை கொடுக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. 2023 ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கான சுற்றுலாவை மேற்கொண்ட வேளையில் டிராவிஸ் ஹெட் டேவிட் வார்னருக்கு பதிலாக ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக கொண்டு வரப்படுகிறார். டேவிட் வார்னரின் உபாதை காரணமாக 3 டெஸ்ட் போட்டிகளில் அவர் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக 90 என்ற அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையோடு 235 ஓட்டங்களை எடுத்திருந்தார். நல்ல சராசரி. ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக அவரது சராசரி 50க்கு மேலே. எனவே அதைத்தான் இம்முறை இலங்கைக்கு எதிராகவும் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலியா எதிர்பார்க்கிறது. ஆடுகளம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமானது. சில வேளைகளில் 2வது இன்னிங்ஸில் சுழல் பந்து வீச்சாளர்களே முதல் பந்துகளை வீச ஆரம்பிக்கலாம். எனவே அதன் அடிப்படையில் தான் கான்ஸ்டாஸுக்கு பதிலாக டிராவிஸ் ஹெட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஸ்டீவ் ஸ்மித் முடிவெடுத்து விட்டார். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு தலைவராக பொறுப்பெடுக்கின்ற வேளையில் பதில் தலைவர் அவர். ஆனால் தலைவராக பொறுப்பெடுக்கின்ற வேளையில் முழுமையான பொறுப்பை தான் எடுத்துக்கொள்கிறார். கூப்பர் கொனடியை அணிக்குள்ளே சேர்த்து கொண்டு வந்தது. நாளைய தினம் இடம்பெறுகின்ற அணிகளே 3 வேறு விதமான சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த வேண்டும். அதிலே மேத்யூ கோனமன் இடதுகை சுழல் பந்து வீச்சாளர், அவர் பந்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒருவர். டாட் மர்ஃபி ஆஸ்பின் பந்து வீச்சாளராக இருந்தாலும் அதிகமான ஃப்ளைட்டை நம்பாமல் ட்ரிஃப்டரை நம்புவார். அதுபோல நேத்தன் லயன் ஃப்ளைட்டை நம்புவார். கூப்பர் கொனடிக்கு இப்போது அறிமுகம் வேண்டாம் என்று ஸ்டீவ் ஸ்மித் முடிவெடுத்திருக்கிறார். போதாக்குறைக்கு டிராவிஸ் ஹெட்டின் சுழல் பந்து வீச்சும் லபுஷேனின் சுழல் பந்து வீச்சும் வேறு இருக்கிறது. அதே போல தான் இப்போ டிராவிஸ் ஹெட்டை ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக கொண்டு வந்து சாம் கான்ஸ்டாஸ் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார். யாராவது அவரை இப்போது அணியை விட்டு வெளியே அனுப்புவார்களா? இல்லை. ஆனால் அவர் அந்த துணிச்சலான முடிவை எடுக்கிறார். எனவே இதன் அடிப்படையில் டிராவிஸ் ஹெட் வளமையாக ஆடுகின்ற 5ஆம் இலக்கம் இருக்கிறது. அந்த 5ஆம் இலக்கத்தில் சாம் கான்ஸ்டாஸ் கொண்டு வரப்படுவாராண்டு இல்லை. மேக்ஸ்வீனி என்றால் இல்லை. உடனடியாக அவர்கள் ஜாஷ் இங்கிலீஷை அநேகமாக கொண்டு வருவார்கள் என்று கருதப்பட இடம் உண்டு. ஜாஷ் இங்கிலீஷ் முதல் தர போட்டிகளில் ஆடியவர். அவர் இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடவில்லை. எனவே அவர் டெஸ்ட் அறிமுகத்தை மேற்கொள்ள போகிறார். பியூ வெப்ஸ்டர் அண்மையில் அறிமுகமானவர். அவர் 6ஆம் இலக்கம். அலெக்ஸ் கேரி 7ஆம் இலக்கம். அதுக்கு பிறகு அவர்கள் பயன்படுத்த போகிறது ஸ்டாக், நேத்தன் லயன், மேத்யூ கூனமன் மற்றும் அடுத்த 11ஆம் இடம் தான் ஸ்காட் போலண்டின் மேலதிக வேகப்பந்து வீச்சா இல்லாவிட்டால் டாட் மர்ஃபியா. என்னை பொறுத்தவரையில் டாட் மர்ஃபியை கொண்டு வருவதை விட ஸ்காட் போலண்டை கொண்டு வருவது இலங்கை துடுப்பாட்ட வீரர்களை தடமாற வைக்கும். அவரது லைன் லென்த் இந்திய துடுப்பாட்ட வீரர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுத்திருந்தது இந்த பார்டர் கவஸ்கர் தொடர். ஜோஸ் ஏசல்வுட் உபாதையுற்ற காரணத்தால் உள்ளே வந்தவர் கடைசியாக பார்த்தால் ஆஸ்திரேலியாவின் நிரந்தர வேகப்பந்து வீச்சாளர் ஒருவராக மாறிவிடுவார் போல இருக்கிறது. இலங்கைக்கு அதே போல லைன் லென்த் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும். எப்போதும் ஒன் டார்கெட், ஒன்று ஸ்டம்ப்ஸ் இல்லாவிட்டால் துடுப்பாடு வீரர்களின் துடுப்பு ஏஜ், இந்த ஊரம் விக்கெட் காப்பாடல் இல்லாவிட்டால் ஸ்லிப் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். டாட் மர்ஃபியின் சுழல் பந்து வீச்சை இந்த ஆடுகளத்தில் செய்ய போவதை விட ஸ்காட் போலண்டுக்கு கிடைக்கின்ற 2 அல்லது 3 ஓவர்களில் அவர் செய்யக்கூடிய அனர்த்தங்கள் அதிகமாக இருக்கும். எனவே ஆஸ்திரேலியா அந்த தெரிவை கடைசி நேரத்தில் யோசிக்க போகிறது. ஆனால் இதே ஸ்டீவ் ஸ்மித் தலைமை தாங்கி வந்த வேளையில் தான் ஆஸ்திரேலியா 2016ஆம் ஆண்டு 3-0 வந்து வெள்ளை அடித்து அனுப்பப்பட்டது என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். அப்போது இலங்கையின் தலைவராக இருந்தவர் ஆஞ்சலோ மேத்யூஸ். பேத்தம் நிசங்க இலங்கை சார்பாக இல்லை. எனவே நிச்சயமாக ஓஷத பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக திமுத் கருணாரத்னோடு களமிறங்க போகிறார். மற்றபடி தினேஷ் சந்திமால், ஆஞ்சலோ மேத்யூஸ், கமிந்து மெண்டிஸ், அதுபோல தனஞ்சய் டி சில்வா, இவர்களுக்கு பிறகு விக்கெட் காப்பாளராக குசல் மெண்டிஸ் ஆகியோர் உறுதி. 2 பேரும் தங்களுடைய கனவு இன்னிங்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகத்தான் ஆடியிருந்தார்கள். குசல் மெண்டிஸ் 176 ஓட்டங்கள் 2016ஆம் ஆண்டு. அதுபோல சந்திமால் லெஜண்ட் கடந்த பருவகாலத்தின் போது அடித்த இரட்டை சதம். ஸ்டீவ் ஸ்மித் லபுஷேன் பெற்றுக்கொண்ட சதங்களை தாண்டி அவரது இரட்டை சதம் இலங்கையின் வெற்றிக்கு உதவி இருந்தது. அதே போல இலங்கையின் தற்போதைய அணித்தலைவர் தனஞ்சய் டி சில்வாவும் தன்னுடைய முதலாவது சதத்தை பெற்றது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அந்த 2016ஆம் ஆண்டு தொடரும் போது. எனவே இவர்கள் அத்தனை பேருமே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தங்களுடைய மீண்டும் ஒரு சாதனை மிகுந்த ஒரு ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளவும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளவும் காத்திருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் நாளை அணித்தறிவிலை மேற்கொள்ள போகின்ற முக்கியமான கேள்வியாக இருக்க போவது பிரபாத் ஜெயசூரிய, நிஷான் பீரிஸோடு மேலதிகமாக ஹசித பெர்னாண்டோ நிச்சயமாக இலங்கையின் பிரதான வேக பந்து வீச்சாளராக களமிறங்க 4வது பந்து வீச்சாளர் இல்லாவிட்டால் 2வது வேக பந்து வீச்சாளர் விஸ்வ பெர்னாண்டோவா லஹிரு குமாரவா என்ற கேள்விதான் இப்பொழுது முக்கியமான கேள்வி. லஹிரு குமாரவிடமிருந்து அதிகமான பவுன்ஸ் கிடைப்பதன் காரணமாக அவரை பயன்படுத்தலாம் என்று இலங்கை தேர்வாளர்கள் யோசித்தாலும் விஸ்வ பெர்னாண்டோவை பொறுத்தவரையில் காலி மைதானத்தில் அவரது இடதுகை ஸ்கிடி பந்து வீச்சானது அதிகமாக உதவி இருக்கிறது. அதுபோல் ஒரு இடதுகை பந்து வீச்சாளராக இருக்கும்போது ஒரு வரையாட்டி இருக்கும். இப்போதுதான் இலங்கை தேர்வாளர்களுக்கு அவரை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இங்கிலாந்தின் ஒரிஷா பிராந்தியம் விஸ்வ பெர்னாண்டோவை அடுத்து வரப்போகின்ற இந்த கவுண்டி இங்கிலாந்தின் பிராந்திய பருவகாலங்களின் போது ஒரிஷா பிராந்தியத்துக்காக ஒப்பந்தம் செய்திருக்கிறது. விஸ்வ பெர்னாண்டோ 79 டெஸ்ட் விக்கெட்டுகள் எடுத்துக்கின்ற விஸ்வ பெர்னாண்டோ இந்த ஒரிஷா பிராந்தியத்துக்காக இங்கிலாந்தின் பிராந்திய போட்டிகளில் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் ஆடப்போகிறார். குறிப்பாக அவருக்கு 3 முக்கியமான போட்டிகள் இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. 33 வயதான விஸ்வ பெர்னாண்டோ முதல் தர போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் வருவார். 342 விக்கெட்டுகள். கடந்த பருவகாலத்தின் போது அவர் யோர்க்ஷா பிராந்தியத்துக்காக மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார். ஒரே போட்டியில் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். டர்பிஷாருக்கு எதிராக அதில் 5 விக்கெட் பிரதிகளோடு 17 விக்கெட்டுகளை எடுத்துவிட்டு வந்திருந்தார். எனவே மீண்டும் ஒரு தடவை அவருக்கு இங்கிலாந்தின் முதல் தரவும் கிடைக்கப் போகிறது.
அதை யோசித்து இலங்கை தேர்வாளர்கள் நாளைய தினம் சிறுவர்கள் விஸ்வ பெர்னாண்டோவை நாளைய இலங்கையின் 11 கொண்ட அணிகளை உள்ளடக்கலாம். இப்போது இலங்கைக்கு இருக்கின்ற கேள்வி, ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வரிசையை இலங்கை தாக்குப்பிடிக்குமா? ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சு கூட இலங்கை அணி பெரிதாக பயப்படாது. ஆனால் துடுப்பாட்ட வீரர்களை கட்டுப்படுத்துவது முக்கியம். அதைவிட நாங்கள் கேட்கின்ற முக்கியமான கேள்வி, நாணய சுழற்சியில் முதலில் இலங்கை அணி வெல்லுமா? காரணம், நாணய சுழற்சி இங்கே மிக முக்கியமானது. முதலில் துடுப்படுத்த ஆடுவது, 400 ஓட்டங்களையாவது எடுப்பது, அதற்கு பிறகு இலங்கை வெற்றியை பற்றி இல்லாவிட்டால் நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணி வெற்றியை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. பொதுவாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் என்பது இங்கே முக்கியமானது. 4வது இன்னிங்ஸ் துடுப்படுத்தான போது மிக பெரும் சிரமம் இருக்கும். இந்த காலி மைதானத்தை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வியற்ற முடிவுகள் மிக அபூர்வமானவை. இந்த மைதானமானது நிச்சயமாக ரிசல்ட் ஒன்றை கொண்டு வரக்கூடிய, வெற்றி அல்லது தோல்வி ஒன்றை கொண்டு வரக்கூடிய மைதானமாக அண்மை காலமாக இருந்து வருகிறது. கடைசியாக இந்த மைதானத்தில் இப்போது வெற்றி தோல்வியற்ற முடிவு ஒன்று பெறப்பட்டது என்று சொல்லி தேடி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இறுதியாக இந்த மைதானத்தில் பெறப்பட்ட வெற்றி தோல்வியற்ற முடிவு 2013ஆம் ஆண்டு, 11 ஆண்டுகளுக்கு முதல் பங்களாதேஷுக்கு எதிராக பெறப்பட்ட ஒரு போட்டியிலே தான் அந்த வெற்றி தோல்வியற்ற முடிவு இருந்தது. அதுவரைக்கும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு அணி வென்று கொண்டிருக்கிறது. இலங்கையும் இந்த மைதானத்தில் தோற்றிருக்கிறது. இலங்கை இறுதியாக இங்கே தோற்றது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக. மிக மோசமான தோல்வியாக அந்த தோல்வி அமைந்து போனது. 4 விக்கெட்டுகளால் இலங்கை தோற்று போனது. வெல்ல வேண்டிய போட்டி ஒன்று கைவிடப்பட்டது மிகச்சிறப்பான பாகிஸ்தானின் சவுத் ஷக்கீரின் துடுப்பாட்டம் மூலமாக. எனவே அதை இம்முறை இலங்கை அணி தாண்டுவதாக இருந்தால் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வீரர்கள், குறிப்பாக சுழல் பந்து வீச்சுக்கு மிகச்சிறப்பாக ஆடக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஸ்டீவ் ஸ்மித் தங்களுடைய தாரக மந்திரத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். தாங்கள் அடித்தாடப் போகிறோம். பிரேவ், வீரம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. அதுபோல தாங்கள் ப்ரோஆக்டிவாக ஆட வேண்டும். சுழல் பந்து வீச்சாளர் பந்து வீசுகிறார் என்று சொன்னால் அவர் வலைப்பின்ன முதல் அதை எவ்வாறு தடுத்தாட வேண்டும் என்பதை கொண்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நியூசிலாந்து எவ்வாறு மோசமாக ஆடி இலங்கை அணியுடன் காலி மைதானத்தில் தோற்று போனதோ அதிலிருந்து ஆஸ்திரேலியா நிச்சயமாக பாடங்களை கற்றிருக்கும் என்பது மட்டும் தெளிவு. காணொலிக்குள் வரவேற்கிறேன். வோன் முரளிதரன் டிராஃபி என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் பற்றிய சில சுவாரஸ்யமான குறிப்புகளோடு ஒரு முன்னோட்டம். In 2005, when the tsunami unfortunately hit all over the world, but in Sri Lanka as well, is a special place in my heart. I felt the need to go back. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு எந்த விதமான அர்த்தத்தையும் கொடுக்காத 2 போட்டிகளாக இது இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வருடத்தில் இலங்கைக்கு கிடைக்க போன்ற 4 போட்டிகளில் முதலாம் 2 போட்டிகள் இவை. எனவே அதன் அடிப்படையில் இலங்கை தன்னுடைய டெஸ்ட் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கும், எனவே அதன் அடிப்படையில் இலங்கை தன்னுடைய டெஸ்ட் போட்டிகளின் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கும், இலங்கையின் அடுத்த கட்ட டெஸ்ட் வீரர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் கூட இந்த தொடர் உதவ போகிறது. அண்மை காலமாக இலங்கை டெஸ்ட் போட்டிகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வருவதாக கூறப்பட்டு கொண்டு வந்தாலும், தென்னாப்பிரிக்காவிலே இலங்கைக்கு கிடைத்த தோல்விகள் இலங்கையை ரசிகர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை கொடுத்திருக்கின்றன. அதை மாற்றுவதற்கு ஒரே வழி, காலி மைதானத்தில் இலங்கை வெற்றி சரிதத்தை எழுத வேண்டும். நியூசிலாந்து இலங்கையில் வைத்து 2 தடவைகள் இலங்கை இந்த மைதானத்தில் வைத்து வீழ்த்தியது. அதுவும் சுழல் பந்து வீச்சை வைத்து தன்னுடைய துடுப்பாட்டத்திலும் இலங்கையை மிகச்சிறப்பாக செய்திருந்தது. இம்முறை அதைவிட இந்த ஆஸ்திரேலிய அணி பலம் வாய்ந்த அணி என்று அனைவருக்கும் தெரியும். நியூசிலாந்து இந்தியாவை சம்ஹாரம் செய்தது 3-0 வந்து, அதே இந்தியாவை ஆஸ்திரேலிய மண்ணில் வைத்து 3-1 வந்திருக்கிறது. இப்போது இலங்கைக்கான காலம். தன்னுடைய சுழல் பந்து வீச்சு வித்தையை வைத்து தனக்கு மிக பிடித்த ஆடுகளமான காலி சுழல் பந்து வீச்சு ஆடுகளத்திலே ஆஸ்திரேலியாவை எவ்வாறு வதம் செய்ய போகிறது என்பதைத்தான் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் அவதானிப்போடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அவர்களது மிகச்சிறந்த சுழல் பந்து வீச்சாளர் நேத்தன் லயன் இருக்கிறார். இப்போது இருக்கின்ற அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்பின் பந்து வீச்சாளர். அஸ்வினின் ஓய்வுக்கு பிறகு நேத்தன் லயனுக்கு ஆஸ்பினை பொறுத்தவரையில் போட்டி கிடையாது. ஆஷஸுக்கு பிறகு தன்னுடைய ஓய்வை அறிவிப்பார் என்று கருதப்படுகின்ற வேளையில் நேத்தன் லயனோடு சேர்த்து ஆஸ்திரேலியா தன்னுடைய 2வது சுழல் பந்து வீச்சாளரை கண்டுபிடிக்க இந்த தொடரை பயன்படுத்த போகிறது. அப்படியானவராக அறியப்பட்டு ஏற்கனவே இலங்கையிலும் இந்தியாவிலும் போட்டிகளை ஆடியிருக்கின்ற இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் மேத்யூ கூனமன் பிக் பேஷ் லீக் போட்டிகளில் ஏற்பட்ட உபாதை காரணமாக ஆட முடியாது போகும் என்று கருதப்பட்டது. பார்த்தால் அவரது பெருவிரல், அடிப்பட்ட பெருவிரல் இப்பொழுது இயங்குகிறது. அதோடு பந்து வீசலாம் என்று உறுதிப்படுத்தப்பட்டு பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியம் தான். அப்படி இல்லாவிட்டால் கூப்பர் கானடி என்று இப்போது ஆஸ்திரேலியாவின் தற்காலிக தலைவராக இந்த தொடருக்கு பொறுப்பெடுத்திருக்கின்ற ஸ்டீவ் ஸ்மித்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சுழல் பந்து வீசுகின்ற சகோதரி வீரர் வந்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் என்றால், அவர் முதல் தர போட்டிகளில் கூட இதுவரை எந்த ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியது கிடையாது. எனவே அறிமுகம் கிடைத்தால் நேத்தன் லயன் போல முதல் பந்திலேயே தன்னுடைய முதலாவது விக்கெட்டை வீழ்த்துவாரா தெரியவில்லை. ஆஸ்திரேலிய மண்ணில் ஆடும்போது முன்பு வான் மேகில் 2 பேர் இருந்தபோது கூட எப்போதாவது தான் 2 சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும். ஆனால் இலங்கை இந்தியா போன்ற மைதானங்களுக்கு வந்தால் நிச்சயமாக 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் தேவை. இதற்காகத்தான் பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக சில நேரங்களில் அடையாளப்படுத்தப்படுகின்ற சில பேரையும் அழைத்து கொண்டு தான் ஆஸ்திரேலியா இங்கே வந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையை பொறுத்தவரையில் பலமான ஒரு அணியாகவே இருக்கிறது.
வழமையான தலைவர் பேட் கமின்ஸ் இல்லாவிட்டாலும் வேகப்பந்து வீச்சு வரிசையை பொறுத்தவரையில் அவர்கள் மிச்சல் ஸ்டாக் அடுத்த நிலையில் உள்ளவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதுபோல இந்திய அணிக்கு எதிராக கலக்கிய ஸ்காட் போலண்டும் இந்த குழாமிலே இருக்கிறார். எனவே நேத்தன் லயனின் ஆஸ்பின், மேத்யூ கூனமனின் இடதுகை சுழல் பந்து வீச்சு, அதுபோல கூப்போ கானலி பகுதி நேர இடதுகை சுழல் பந்து வீச்சாளர். சில வேளைகளில் அவருக்கு சகோதரி வீரராக அறிமுகம் ஒன்று வழங்கப்படலாம். மேக்ஸ்வெல் அந்த இடத்துக்கு போட்டியிட்டு இருந்தார். ஆனால் ஏற்கனவே இன்னும் ஒரு ஆஸ்பின் பந்து வீச்சாளரான 6 டெஸ்ட் போட்டிகளை ஆடி அனுபவம் கொண்ட டாட் மர்ஃபியையும் கொண்டு வருகின்றார்கள். வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் மிச்சல் ஸ்டாக் இருக்கிறார், ஸ்காட் போலண்ட் இருக்கிறார், அதுபோல ஷோன் அபோட் வருகின்றார். பிக் பேஷ் லீக் போட்டிகளில் ஒரு சகோதரி வீரராக தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்ற ஒருவர். இதேபோல் ஆஸ்திரேலியா இந்தியாவோடு அறிமுகம் செய்து கொண்ட மிதவேக பந்து வீசுகின்ற சகோதரி வீரரான பியூ வெப்ஸ்டரும் இந்த குழாமிலே இருக்கிறார். அண்மை காலமாக உபாதையுற்றுள்ள கேமரூன் கிரீனை ஆஸ்திரேலியா மிக பெரிதாக இழந்திருக்கிறது. அவருக்கு பதிலாக மிச்சல் மாஷை இந்திய அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா பயன்படுத்தி பார்த்தது. ஆனால் பெரிய அளவில் அவர் சோபிக்கவில்லை. இதையடுத்து பியூ வெப்ஸ்டருக்கான அறிமுகம் கிடைத்த வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி இலங்கைக்கு வந்திருக்கிறார். ஆஸ்திரேலிய குழாமை பொறுத்தவரையில் அவர்களது துடுப்பாட்டு வரிசை மிகச் சிறப்பு. ஸ்டீவ் ஸ்மித் தலைவர், உபதலைவராக அண்மை காலமாக மிகச்சிறப்பான ரெட் ஹாட் ஃபார்ம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்கின்ற டிராவிஸ் ஹெட் இருக்கின்றார். அவருக்கு வெள்ளைப்பந்து போட்டியாக இருந்தாலும் சரி, சிவப்பு பந்து போட்டியாக இருந்தாலும் சரி, நீல சீருடை போட்ட அணிகளாக இருந்தால் துவைத்தெடுக்கிறார். நம்ம இலங்கை அணி நல்ல காலம் டெஸ்ட் போட்டிகளில் வெள்ளை சீருடை தான் அணியும். ஆனால் இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற வர்ணத்தின் காரணமாக எங்கேயாவது நீளம் இருந்தால் கொஞ்சம் பார்த்திருப்பது நல்லது. இதுபோல் அலெக்ஸ் கேரே, ஜாஷ் இங்கிலீஷ், உஸ்மான் கவாஜா, சாம் கான்ஸ்டாஸ், மானஸ் லபுஷேன் இந்த துடுப்பாடு வீரர்களோடு சகோதரி வீரர்களாக நேத்தன் மேக்ஸ்வீனி, பியூ வெப்ஸ்டர், கூப்போ கானலி மற்றும் ஷோன் அபோட், வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழல் பந்து வீச்சாளர்களாக ஸ்காட் போலண்ட், மேத்யூ கூனமன், நேத்தன் லயன், டாட் மர்ஃபி மற்றும் மிச்சல் ஸ்டாக் வந்து இந்த அணி உறுதியான அணியாக தெரிகிறது. ஆஸ்திரேலியா அநேகமாக 2 வேகப்பந்து வீச்சாளரோடு களமிறங்கலாம், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் என்பதுதான் அவர்களது வரிசையாக இருக்கும். காலி ஆடுகளமாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா தன்னுடைய ஒரு வேகப்பந்து வீச்சாளரோடு மட்டும் ஆடுவது சந்தேகத்தான். 2 பேரோடு நிச்சயமாக ஆட முனையும். ஆடுகளத்தின் முதல் நாள் அதுபோல இடையிடையே கிடைக்கின்ற வாய்ப்புகளில் 2வது வேகப்பந்து வீச்சாளர்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். ஸ்டாக்கும் போலண்டும் நிச்சயமாக களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம். சகோதரி வீரராக அவர்கள் பயன்படுத்த போகின்றவர் 3வது சுழல் பந்து வீச்சாளரா இல்லாவிட்டால் பியூ வெப்ஸ்டரா என்பதுதான் இப்போது இருக்கின்ற முக்கியமான கேள்வி. 6 துடுப்பாடு வீரர்களை நிச்சயமாக உறுதிப்படுத்தி ஆஸ்திரேலியா இறங்குகின்ற வேளையில் அந்த 6வது துடுப்பாடு வீரர், காரணம் அலெக்ஸ் கேரே விக்கெட் காப்பாளர், 7வது துடுப்பாடு வீரர், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள், 2 வேக பந்து வீச்சாளர்கள் வரும்போது அவர்கள் மேலதிகமாக சேர்க்க போகின்ற அந்த சகோதரி வீரர் 6வது அல்லது 7வது இலக்கத்தில் ஆட போகின்ற சகோதரி வீரர் அவர் வேகப்பந்து வீச்சாளர், மிதவேக பந்து வீச்சாளர் தான் இல்லாவிட்டால் சுழல் பந்து வீச்சாளர் என்பது மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுக்கு முன்னால் இருக்கின்ற தெரிவிச்சுக்கள். அவர்கள் சுழல் பந்து வீச்சுக்கு தேவைப்பட்டால் மானஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித் கூட பந்து வீசலாம். டிராவிஸ் ஹெட் பயனுள்ள ஒரு ஆஸ்பின் பந்து வீச்சாளர், பகுதி நேர பந்து வீச்சாளராக டெஸ்ட் போட்டிகளில் விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கின்றனர். எனவே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் காலி மைதானத்தில் இப்படித்தான் களமிறங்க போகிறோம் என்பது அவர்கள் உறுதி. 4 பிரதான பந்து வீச்சாளர்களோடு களமிறங்குவார்கள். அதில் 2 வேக பந்து வீச்சாளர்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள். இலங்கையின் வியூகம் எவ்வாறு இருக்க போகிறது? இதுதான் இப்போது இருக்கிற முக்கியமான கேள்வி. இலங்கைக்கு ஏற்கனவே 3 உபாதை சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக தான் 18 பேர் கொண்டு ஒரு பெரிய குழாமை தெரிவு செய்திருக்கின்றார்கள். தனஞ்செடி சில்வா தலைவர், உபதலைவர் யாரும் அறிவிக்கப்படவில்லை. முதல் போட்டியில் ஏற்கனவே எங்களுக்கு பெரிய இழப்பு, பேத்தோனி சங்கா ஆடமாட்டார். கமிந்து மெண்டிஸுக்கு கைகளிலே தையல் போடப்பட்டிருந்தாலும் கடத்தடுப்பில் ஈடுபட்ட வேளையில் அவருக்கு இப்போது கடத்தடுப்பிலும் துடுப்பாட்டத்திலும் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருப்பது இலங்கை ரசிகர்களுக்கு அப்பாடா என்று பெருமாறுதல். எமர்ஜிங் பிளேயர் விருது பெற்றுக்கொண்ட கமிந்து மெண்டிஸ் அந்த விருது பெற்ற உற்சாகத்தோடு கடந்த வருடம் குவித்த 1000 ஓட்டங்களை 2 மடங்காக இந்த வருடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இருப்பது 4 போட்டிகள் தான், சரி பரவாயில்லை சொல்லுவோமே என்று சொல்லி நாங்களும் ஆர்வத்தோடு பார்த்திருக்க, இலங்கையும் இதே பொறுத்தான் அண்மை காலமாக ஆடி வருகின்ற அதே வியூகத்தோடு 7ஆம் இலக்கத்திலே குசல் மெண்டிஸை களமிறக்கி 7 துடுப்பாடு வீரர்கள், அதில் குசல் மெண்டிஸ் விக்கெட் காப்பாளர், 4 பந்து வீச்சாளர்களோடு களமிறங்குவார்கள். 7 துடுப்பாடு வீரர்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது. நான் சொல்கின்ற இந்த அணிதான் அநேகமாக 7 பேர் கொண்ட துடுப்பாடு வீரர்களாக இருக்கும். தனஞ்செடி சில்வா ஆடுவார் என்று எடுத்துக்கொள்வோம். ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக திமுத் கருணாரத்ன, ஓஷத பெர்னாண்டோ, பேத்தோனி சங்கா இல்லை. 3ஆம் இலக்கத்திலே சந்திமால், தொடர்ந்து 4-5 கமிந்து மெண்டிஸ் மற்றும் ஆஞ்சலோ மேத்யூஸ், அதைத் தொடர்ந்து தனஞ்செடி சில்வா, தொடர்ந்து குசல் மெண்டிஸ். இந்த 7 பேரும் உறுதி. தனஞ்செடி சில்வாவுக்கு உபாதை உறுதியாகி ஆட முடியாது போனால் சொனால் தினுஷவுக்கு அறிமுகம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. லஹிரு உதாரவும் தன்னுடைய துடுப்பாட்ட ஃபார்மோடு காத்திருக்கிறார். சொனால் தினுஷவிடம் எங்களுக்கு கிடைக்க போன்ற மேலதிக அனுகூலம் அவரது இடதுகை சுழல் பந்து வீச்சு. இலங்கை 4 பந்து வீச்சாளர்களோடு ஆடும். 4 பந்து வீச்சாளர்களில் 2 வேக பந்து வீச்சாளர்களை கூட அண்மையில் காலி மைதானத்தில் இலங்கை பயன்படுத்தி இருக்கிறது. காரணம், காலி மைதானம் நாணய சுழற்சி அங்கே இங்கே மாறிப்போனால் முதல் நாள் வேக பந்து வீச்சாளர்கள் 2 பேருக்கு தேவை. முதல் நாள் முழுவதும் வேக பந்து வீச்சாளர்களுக்கு சாதகம் இருக்கும், 2வது நாளிலும் கூட. எனவே இலங்கை ஒரேடியாக ஒரே ஒரு வேக பந்து வீச்சாளருடன் மட்டும் ஆடுவது அவ்வளவு உசிதமானதல்ல. மேத்யூஸிடமிருந்தும் எங்களுக்கு பகுதி நேர பந்து வீச்சு கிடைக்காது என்ற காரணத்தால் அநேகமாக அவர் அண்மையில் தென்னாப்பிரிக்காவிலே ஒரு சில ஓவர்கள் வீசியிருந்தார். எனவே இலங்கை 2 சுழல் பந்து வீச்சாளர்களா 3 பேரா என்பதை ஆடுகளத்தின் தன்மையை பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
இலங்கை ஒரே அடியாக சுழல் பந்து வீச்சின் சொர்க்காபுரியாக ஒரு சுழல் பொறியை உருவாக்கி தற்செயலாக நாணய சுழற்சியை மாறிக்கொண்டால் மேற்கிந்திய தீவுகள் மோல்டான் 2ஆம் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தானை உருட்டி எடுத்தது போல மாறி நடக்கலாம். மேற்கிந்திய தீவுகள் 34 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானில் வென்றிருக்கிறது. அதுவும் முன்பு வேகப்பந்து வீச்சாளரோடு வென்றது. இப்போது சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானை உருட்டி எடுத்திருக்கிறது. அதுவும் முதல் போட்டியில் பாகிஸ்தான் தன்னுடைய சுழல் வலையை பின்னிய பிறகு அதே போன்ற ஒரு ஆபத்து இலங்கைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் இலங்கை அவதானமாக இருக்கும். 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் என்றால் இலங்கையின் தெரிவுகள் மிக இலகு. ஒருவர் பிரபாத் ஜெயசூரிய, இன்னொருவர் நிஷான் பீரிஸ். 3வது சுழல் பந்து வீச்சாளராக இருந்தால் ஜெஃப்ரி வெண்டசையை இலங்கை அணி உள்ளே கொண்டு வருவதற்கு முனைந்தால் ஒரு வேகப்பந்து வீச்சாளர், அது யார் என்ற கேள்வி இருக்கிறது. இலங்கை 4 வேகப்பந்து வீச்சாளர்களை குழாமிலே பெயரிட்டுகிறது. லஹிருகுமார், அசித் பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் மிலான் ரத்நாயக்க. மிலான் ரத்நாயக்க சகோதரி வீரர். இலங்கை சில வேளைகளில் ஒரு சகோதரி வீரரை வைத்துக்கொண்டு துடுப்பாட்ட வரிசையை கொஞ்சம் நீட்டலாம். காரணம் இங்கிலாந்திலே மிகச்சிறப்பாக மிலான் ரத்நாயக்க செய்திருந்தார். இலங்கை ஆடுகளங்களில் எவ்வளவு தூரம் அவருடைய பந்துவீச்சு உதவுமோ நிச்சயமாக தெரியாது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அசித் பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிருகுமார் 3 பேருமே காலி மைதானத்தில் சிறப்பாகவே செய்திருக்கின்றார்கள். இந்த 3 பேரில் 2 பேரா ஒருவரா என்ற கேள்வி எழும்போது அந்த தெரிவு சிக்கல் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இலங்கைக்கு கமிந்து மெண்டிஸின் பகுதி நேர பந்துவீச்சு, தனஞ்செடி சில்வா இல்லாவிட்டால் சொனால் தினுஷவின் பந்துவீச்சு உதவியாக இருக்கும் என்ற பட்சத்திலே இலங்கை 2 வேக பந்து வீச்சாளரோடு களமிறங்குவது ஆபத்தில்லாதது என்பது உறுதி. முற்றுமுழுதாக சுழல் பந்துவீச்சு இந்த மைன் ஃபீல்டு என்று சொல்வார்கள், அப்படி ஒரு பொறியாக இருந்தால் ஒழிய இலங்கை 2 வேக பந்து வீச்சாளரோடு களமிறங்குவது கட்டாயமாக தேவைப்படுகின்ற விடயம். இதில் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், ஜெஃப்ரி வெண்டசே இந்த டெஸ்ட் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டால் அவர் ஆடப்போகின்ற 2வது டெஸ்ட் போட்டியாக இது இருக்கும். இதுவரை ஆடிய ஒரே ஒரு போட்டி, அதுவும் காலி மைதானத்தில், அதுவும் இதே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. 2022ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா இலங்கை வந்த வேளையில் வெண்டசே 10 ஓவர்களை மட்டும் பந்து வீசியிருந்தார். அந்த 10 ஓவர்களில் 68 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தார். இலங்கை 3 சுழல் பந்து வீச்சாளரோடு ஆடப்போய் தோற்று போன போட்டி அது. அது இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி காலி மைதானத்தில் இடம்பெற்ற வேளையில் இலங்கை 3 சுழல் பந்து வீச்சாளரோடு களமிறங்கியது. பிரபாத் ஜெயசூரிய இல்லாமல் ரமேஷ் மெண்டிஸ், ஜெஃப்ரி வெண்டசே மற்றும் லசித் எம்புல்தனி ஆகியோரோடு களமிறங்கி 10 விக்கெட்டுகளால் தோற்றுப்போன பரிதாபகரமான போட்டி அது. 10 ஓவரில் பந்து வீசி 68 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் வெண்டசே. அடுத்த போட்டிக்கு வெண்டசே தெரிவு செய்யப்படவில்லை. இலங்கை அப்படியே சுழல் பந்து வீச்சாளர்களை மாற்றி சந்திமானின் இரட்டை சதத்தோடு பிரபாத் ஜெயசூரியவின் கலக்கலான பந்துவீச்சோடு தீக்ஷணவும் அந்த போட்டியில் ஆடியிருந்தார். இலங்கை அசத்தலாக வென்றது இன்னிங்ஸினா தொடரை 1-1 என்று சமநிலைப்படுத்திக் கொண்டது. எனவே இம்முறை தனக்கு கிடைக்கின்ற 2வது வாய்ப்பு கிடைத்தால் வெண்டசே தன்னை நிரூபிப்பாரா? இப்போது அவர் 30 பராயத்தை தாண்டி 3 வருடங்களாகின்றன. எனவே இருக்கின்ற ஒரு சில காலத்தில் தனது அடையாளத்தை வலிமையாக டெஸ்ட் போட்டிகளில் பதிக்கக்கூடிய வாய்ப்பு வெண்டசேக்கு கிடைக்குமா என்பதுதான் இங்கே சுவாரஸ்யமான கேள்வி. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் பிரதானமான சுழல் பந்துவீச்சு ஆயுதம் நிச்சயமாக பிரபாத் ஜெயசூரிய. நிஷான் பீரிஸ் நியூசிலாந்துக்கு எதிராக தன்னுடைய அறிமுக தொடரை காட்டிய அந்த கலக்கல் இலங்கை ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்று. அவருடைய ஆஸ்பின் பந்துவீச்சு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர் போல பந்து வீசியிருந்தார். அனுபவம் வாய்ந்தவர் என்பது உறுதி. காரணம் 9 ஆண்டுகள் முதல் தர போட்டிகளில் ஆடியிருக்கின்றார். எனவே அவரது பந்துவீச்சின் அந்த அனுபவத்தன்மையும் பிரபாத் ஜெயசூரியோடு ஜோடி சேரும்போது நிச்சயமாக இலங்கைக்கு 3வது சுழல் பந்து வீச்சாளர் இந்த 2 பேருக்கு ஓய்வு கொடுக்க மட்டும் பயன்படுத்தினால் போதும். பொதுவாகவே சுழல் பந்துவீச்சு ஆடுகளங்கள் சாதகமாக இருக்கும் போது அவர்கள் வேக பந்து வீச்சாளர்கள் கூட களைப்படைய மாட்டார்கள். எனவே 2 பேரை கூட பயன்படுத்தலாம். 2 பேரும் வேறு வெரைட்டியாக இருந்தார். 2 பேரும் பிரபாத் ஜெயசூரிய இடதுகை, அதுபோல நிஷான் பீரிஸ் ஆஸ்பின் பந்துவீச்சு. தேவைப்பட்டால் பகுதி நேர பந்துவீச்சாளராக கமிந்து மெண்டிஸை இலங்கை அவருடைய 2 கை பந்துவீச்சை தங்களுடைய அடையாளமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு முடியுமானவரை ஓவர்களை இடையிடையே வழங்கி பார்க்க வேண்டும். அதுபோல தனஞ்செடி சில்வாவும் நல்ல ஒரு எஃபெக்டிவ் பார்ட்னர்ஷிப் பிரேக்கர், அவரும் தன்னை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் இலங்கையின் ஆயுதமாக இருக்கு. இது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு எப்போதும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக கை கொடுப்பது அக்ரெசிவான ஆக்ரோஷமான துடுப்பாட்டம். அதை கடந்த காலங்களில் குசல் மெண்டிஸ், அதுபோல கடந்த தொடரில் சந்திமானின் இரட்டை சதமாகிய நிரூபித்திருக்கின்றனர். இம்முறை இலங்கையில் இந்த தொடரோடு ஓய்வு பெறப்போவதாக கருதப்படுகின்ற மேத்யூஸ், டிமுத் கருணாரத்ன ஆகியோரது துடுப்பிலிருந்தும் இலங்கை ரசிகர்கள் நிறைய எதிர்பார்க்கின்றனர். அவர்களது துடுப்புகள் அதிகமாக பேசினால்தான் நிச்சயமாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை ஒன்றை பதிவு செய்து கொள்ள முடியும். இதேபோல இலங்கையின் தலைவர் தனஞ்செடி சில்வாவும் தனது ஃபார்முக்கு மீண்டும் திரும்ப வேண்டும், மிகச் சிறப்பான முறையில் ஆட வேண்டும். இலங்கை இன்னும் ஒரு முக்கியமான வீரரிடம் சில முக்கியமான பொறுப்புகளை எதிர்பார்க்கிறது. இலங்கையின் பிராட்மன், புதிய பிராட்மன் என்று அழைக்கப்படுகின்ற கமிந்து மெண்டிஸ். அவரை ஒரேடியாக பப்பாவில் ஏற்றி நாங்கள் இல்லாமல் செய்துவிடக்கூடாது. ஆனால் அவர் தனக்கு இருக்கின்ற புதிய பொறுப்பை உணர்ந்து மிகச் சிறப்பான முறையில் ஓட்டங்களை பெற வேண்டும், விக்கெட்டுகளில் நின்று ஆட வேண்டும் என்று இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே இலங்கை இம்முறை இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரை 2-0 என்று வெல்ல வேண்டும் என்பதே ரசிகர்களது எதிர்பார்ப்பு. அது மட்டும்தான் ஒரே ஒரு தேவை. ஆனால் இந்த ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய துடுப்பாட்டத்தில் பலம் பொருந்திய அணியாக இருந்தாலும், மிச்சேல் ஸ்டார்க் எந்த ஆடுகளத்தில் விக்கெட்டுகளை எடுப்பவராக இருந்தாலும்,
இலங்கை இந்த ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை இதுவரை வந்த ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சுகளில் ஓரளவு பலவீனமானது என்று கருதி ஆடி வெல்லாவிட்டால் இந்த வான் முரளிதரன் டிராஃபியை மீண்டும் கைப்பற்றிக் கொள்ள வேறு வழிமுறை கிடையாது. காத்திருக்க வேண்டியிருக்கும். இப்போது எங்களிடம் இருக்கின்ற கேள்வி, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியை தவறவிட்டாலும் அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவை இலங்கை 2-0 என்று வெல்லுமா, இல்லாவிட்டால் 1-0 என்று வெல்லுமா? நாங்கள் நெகட்டிவாக யோசிக்க வேண்டாமே. காத்திருப்போம். நாளை முதல் ஆரம்பிக்கின்ற போட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். இந்த தொடரை பொறுத்தவரையில் இலங்கை அணி எவ்வாறு செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், எதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நான் குறிப்பிட்ட 11 கொண்ட அணிதான் ஆடப்போகிறதா 2 தரப்புகளிலும், இல்லாவிட்டால் உங்கள் கருத்தின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்ய எதிர்பார்க்கின்றீர்கள்? காலி மைதானத்தில் முக்கியமாக மழைக்கான ஆபத்துக்கள் மிக மிக குறைவாகவே இருக்கின்றன. கடற்கரை ஓரம் இந்த மைதானம் இருப்பதன் காரணமாக இடையிடையே மழை வந்து எட்டி பார்க்கும். ஆனால் போட்டியை குழப்புகின்ற அளவுக்கு மழை இல்லை என்பது ஒரு ஆறுதலான விடயம். முடிந்தால் போட்டிகளை நேரே சென்று பாருங்கள். குறிப்பாக 2வது டெஸ்ட் போட்டி மிக முக்கியமானதாக இருக்கும். திமுத் கருணாரத்னவின் 100வது போட்டியாக அமைய போகிறது. சென்று பார்ப்போம், ரசித்திருப்போம். இந்த போட்டி பற்றிய முழுமையான விடயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நேரலையில் கொண்டு வர காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.